விஜயை முடக்கணும்னு யாரும் நினைச்சீங்கன்னா ஜனநாயக விரோதம் மட்டுமல்ல, மக்களும் ரசிக்க மாட்டாங்க. முட்டாள்தனமான விஷயம் அது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு வர்ற விஜய் ஒரு ஆரோக்கியமான அரசியலை நடத்தணும், குறைஞ்சபட்ச புரிதலோடு சில பிரச்சனைகளை அணுகணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் விஜய் கிட்ட இருந்து. அதன்படி நடந்தாருன்னா அவர் எந்த திசையில வேணாலும் பயணிக்கட்டும், நமக்கு என்ன கவலை அதை பத்தி. இல்ல அப்படி விஜய முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டு வர கட்சிகள் யார் யாரெல்லாம் இருக்காங்க? கட்சிகளோ இல்ல நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியை திமுகவிலிருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடணும்னு சில பேர் விரும்புறாங்க. காங்கிரஸ்லயே சில பேர் விரும்புறாங்க. அது நடக்காதாங்கிறது வேற. நடக்கிற திரைமறை வேலையை நான் சொல்றேன். அது திமுகவும் அவ்வளவு சுலபத்தில் அனுமதிக்க மாட்டாங்க, தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இல்ல காங்கிரஸ் மேலிடமே கூட இருவேறு கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க. அப்படி பிரிஞ்சு போனா காங்கிரஸ் விஜயோடு சேர்வதற்கான ஒரு சாய்ஸ். காங்கிரஸ் வரலைன்னா என்னப்பா பண்றதுலாம் விஜய் யோசிச்சுட்டு இருக்க மாட்டார். இயல்பாகவே ஏற்கனவே என்டிஏ விட்டு வெளியே வந்திருக்கிற தினகரன், ஓபிஎஸ் இருக்கிறாங்க. இப்போ செங்கோட்டையனும் அதில் இணைஞ்சிருக்கிறார். ஸோ அவர்களுக்கு அது இயல்பான அணியா இருக்கும் விஜயோடு சேர்வது. அது எத்தனை தொகுதியில் போட்டிடுவாங்க எல்லாம் அதுக்கப்புறம் மொடாலிட்டிலாம், யார் யார் எந்த தொகுதி அப்படிங்கிறதெல்லாம். இந்த ரெண்டு வாய்ப்பு தான் எனக்கு இப்போதைக்கு கண்ணுக்கு தெரியுது. திமுக கூட்டணி இன்டாக்டாக இருந்தால் தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையனோடு விஜய் ஒரு அணி அமைக்கலாம். இல்லை காங்கிரஸ் வருதுன்னா அவர்களும் சேர்ந்து ஒரு அணி அமைக்கலாம். இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருந்தால் கூட இயல்பான அணி இன்னைக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னா விஜய் தனித்து நிற்பார், குறைஞ்சபட்சம் டிடிவி ஓபிஎஸோடு சேர்ந்து ஒரு அணி அமைப்பார். அல்லது இன்னும் மற்ற இரு அணிகளிலும் இடம் கிடைக்காமல் அல்லது சேருவதை விரும்பாத சில சின்ன கட்சிகளாக இருந்தால் அவங்களையும் இணைச்சிட்டு ஒரு அணி அமைக்கிறதுக்கு பேர் தான் நாங்கள் தனித்து நிற்போம்னு சொல்றதுடைய உள்ளர்த்தம். அதுதான் என்ன நடக்குன்னு பார்ப்போம்.